ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்கா செலவு இன்னைக்கான எபிசோடுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிறகடிக்கா வீடியோ டெய்லி உங்களுக்கு வரும். சிந்தாமணி அம்மா பார்க்கறதுக்காக வராங்க. என்னம்மா உடம்புலாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷிக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சா அப்படின்ட்டு. இல்லை அப்படியே தான் இருக்குது, நான் முத்துமீனா வர சொல்லியிருக்கா, அவங்க வந்து பார்த்தா சரியாயிடும். நீ அவங்கள வர சொன்னதுக்கு வந்து மனோஜ் வர சொல்லியிருக்கலாம், என்னம்மா பழைக்க தெரியாத பிள்ளையாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்கா சிந்தாமணி. அந்த நேரம் காலிங் பில் அடிக்குது. யாருன்னு பார்த்தா இவன் வந்திருக்கான், சத்யா வந்திருக்கான். என்னன்னு கேட்டால், மாமா வந்து பேசணுமா, அக்காவும் மாமாவும் அவங்க நேரில் வரமாட்டாங்களா, நீ பண்ணதுக்கெலாம் அவங்க நேரில் வேறு வரணுமா, உனக்கு அந்த பையனுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. மீனாவும் மொத்தம் கிட்ட பேசிகிட்ருக்காங்க. என்ன உடம்புனா அவங்களுக்கு சரியாயிடுச்சா, நல்லா சாப்பிட எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆறுதலாக எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஒட்டு கேட்கலான்ட்டு வந்து உட்காந்தா சத்யா, நான் யார்கிட்டையும் பேச விரும்பலை, நீ அந்த இடத்துல இருந்து சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான் சத்யா. அப்படி வெளியே வரும்போது சிந்தாமணி அம்மா ஒளிஞ்சிட்ருக்கிறத வந்து பார்த்துட்றான் சத்யா. இவங்க ஏன் இங்கே ஒளிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் வெளியே போனோடனே திருப்பி சிந்தாமணி வெளியே வந்தோடனே, பாரு அவங்க நேரில் கூட வரல, நீ வந்து அவங்கள ரொம்ப நம்புகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்க, அவங்கள வெறுக்க வைக்கிறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணிகிட்ருக்க, அப்புறம் நீ மனோஜியை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிகிட்ருக்கா ரவிக்கிட்ட. இந்த மாதிரி எங்கள் மம்மியும் டேடி போய்ட்டு காசு கொடுத்தாங்க, நீத்து வந்து வாங்கலை தெரியுமா உனக்கு? தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என் டேடிக்கிட்டே சொல்கிறா, நான் வந்து ரவி தான் லவ் பண்ணுறேன், இது தெரியுமா? இது தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரவி சொல்கிறான், என்னை கொல்றேன்னு சொல்லிட்டு நீத்து கொல்றேன்னு சொல்லி ஆள் அனுப்புறது எல்லாமே அவளுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே சொல்கிறேன், அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தெரியும் தெரியாதுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. போடா அப்படின்னு சொல்லி போடி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம முத்துக்கும் மீனாக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. ஒரு வழியாக எப்படியோ அவங்களுக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறா. இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜ் வந்து என் ரூம் அனுப்பிச்சிட்டு நீங்கள் இதெல்லாம் கொண்டாடுறீங்களா அப்படின்ட்டு படுத்துக்கிட்டாங்க அம்மனு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பண்ணால் முத்து மீனும் சந்தோஷத்தில் வந்து ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கண்ணதாசன் பாட்டெல்லாம் பாடிட்டு அப்படியே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மனோஜுக்கு வந்து கனவுல கூட விட மாட்டேங்கிறா ரோகிணி. கனவுலேயும் வந்து காரில் வந்து உட்காந்துட்டான். வா நம்ம ரெண்டு பேரும் ஈஸியாக இருக்கும், ஒரு ரைட் போயிட்டு வரலாம், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இல்லை நான் வரமாட்டேன், என் அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், எப்போ பாரு அம்மா அம்மானே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ இறங்குவே இல்லை நான் இறங்கி போவா அப்படின்ட்டு நானே இறங்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வண்டி விட்டு இறங்கி ஓடுறான் ரோட்டில். போகாத மனோஜ், நீ எங்கே போனாலும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு. ஐயோ ரோகிணி விடு என்னைய அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டே இருக்கா. பார்த்தா அது கனவு. விஜய் வந்தோடனே எப்போ பாரு தூக்கத்தில் கூட அவள் பேர் தான் சொல்கிற, ரோகிணின்னு சொல்லிட்டு, அவள் பேர் சொல்லாதுன்னு சொல்கிறல்லடா அப்படின்ட்டு. நீ நினைக்கிறதால தான் அவள் வரா அப்படின்னு நான் நினைக்கலம்மா, நீ நினைக்கிறதால தானே அவள் வரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அனாபலம் வந்தோடனே இந்த மாதிரி சொல்கிறாங்க, பாருங்க எப்போ ரோகிணி சொல்கிறா, இவனுக்கெல்லாம் எப்படின்னு டைவர்ஸ் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ட்டு. விடு கொஞ்ச நாள் ஆனால் அவனே சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணாமலையும் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே காஃபி டீ எதுவுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்தா இன்னும் நான் போய் தட்டேன் அப்படின்னு. அவனா வருவான் 10 மணி கூட ஆகட்டும், நீ போய் காஃபி போட அப்படின்ட்டு. அதுக்கு முன் பார்த்தா படியில் 2 பேர் வருவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டுட்ருப்பான். இன்றைக்கி பிரதோஷம் இல்லை அப்படின்ட்டு. நீ ஏன் இந்த வீட்டுக்கு பிடிச்ச தோஷம் இல்லை பிரதோஷம் வேறையா உனக்கு அப்படின்னு விஜய் கிண்டல் பண்ணுவா. அது எதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே அமைதியாக போயிடுவா. காஃபி போட்டுவானோடனே இந்த சாம்பிராணி வந்து விஜயா கையில் கொடுத்துட்டு போவான். நீ சாம்பிராணி போடு, ஒன்று பிடிச்ச தோஷம்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா விஜயா ஃபோனில் வந்து மனோஜும் ரோகிணியும் டான்ஸ் ஆடுற மாதிரி வீடியோ ஒன்று வந்திருக்கும். அதை பார்த்து விஜயா, நீ இன்னும் அவன் கூட டச்சில் தான் இருக்கியா, நான் ஒன்றையும் அவளை பிரிக்கலான்னு பார்த்தா நீ இது பண்ணிகிட்ருக்க அப்படி. அம்மா நான் ஆடலம்மா, அது நான் தான், அது அவள் தான், ஆனால் நாங்கள் 2 பேரும் ஆடலம்மா, இது புதுசாக வந்திருக்க ஏஐ வீடியோம்மா, ஏஐ டெக்னாலஜிமா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சுட்ருக்காங்க. இல்லை நீ ஆடுற அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிவிட்டு சண்டையே நடக்குது வீட்டில். அப்புறம் முத்து மீனை வந்தோடனே, இங்கே பாடுறா இவன் ஆடிட்டுருக்கா இவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆடிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாகிடுச்சு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கு விஜயா என்ன பண்ணுறான்ட்டு தெரியும். தேங்க்யூ, பாய்.